என்ன பேசுகிறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், நானும் சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், நானும் சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார், அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின்னு ஒரு படம், துட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின்னு ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலித்தான் சார் ஆஃபீஸில் அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தமிழ் சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம் புலி, பார்த்து பாட்டும் பாடினார். இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ put 50 low mount here, put 50, put 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்வார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும், லென்ஸு நமக்கு வேணுமா? இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படிச்சுட்டானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுட்ருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டே இருக்காரு. என்னென்ன பண்ணுவோங்க, இதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அன்னைக்கு சிங்கப்பண்ணே முடிஞ்சிச்சு, அன்னைக்கு வந்தேன், அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லோரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அன்றைக்கி அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, லண்டன் போவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு மனுஷனை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 42 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் கொடுங்க, ஷார்ட்ஸ் கொடுங்க, அதாவது அவங்க தானே சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்கள்ல, நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, ஷார்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூம்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில், இதை போடுங்க, இதை போடுங்க, இதை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோடய காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் எப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கண்ணா. நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு யாருக்காவது யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னு. இல்லை அண்ணன் எடுத்து போய் சொல்லிட்டாரு, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் 8 போனதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ அந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், உங்கள்கிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார்.
ப்ரொடியூசர் தாமு சார், பௌஷ்யா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. இப்போ நான் வந்து எப்படி அவளை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாருன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சாரில் படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். அந்த கேரக்டர் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவரோட படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற இல்லை. உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர். சேராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக அப்படி நாங்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணேன். நான் வந்துட்டப்பா, ரொம்ப போர் அடிக்கிறது மொத்தம் எனக்கு இந்த நிகழ்ச்சி. மூன்றாவது ஓகே, ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேற மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அதை பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணணும்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொல்லி சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அது நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து we have to take it to the next level. அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி he was experimenting. அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாயாட்டு எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு போகும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். லைக் இன் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார், நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடீர்னு அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருப்பாங்க, மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்கள் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். ஓ சாரி சார், அவன் கேரளாவில் பிஸியாக இருப்பேன், நான் தமிழ்நாட்டில் பிஸியாக இருப்பேன். மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுங்க. ஓகே சார். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடுவாங்க. ஓகே சார். வித்தியாசமா எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்னைக்கு ரொம்ப தெளிவாக இருக்காரு. அன்னைக்கும் வந்து சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம்.
சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, சாப்பிடும்போது சிச்சி போர் அடிக்கும் கேள்விப்பட்டீங்களா? அது இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல? ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு. Sorry. Thank you Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop. Thank you. உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல 5ஆவது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்துல வரை நீங்க மியூசிக் பண்ணியிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோலாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு தண்ணி மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாடுவாரு. ஆனா நீங்க கேட்கும் போல பாடுறா, அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செப்டே இருக்கு. சார் ஒரு கிராமத்துல மாடு பண்றதுக்கு குச்சி வேணும்பாங்க, அது மாதிரி வந்து பத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே. ஓகே சார், டக்கு கமான். இல்ல, ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இஸ் a very visual director. சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் a very ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும்ல, புதுசா என்ன ஃப்ரேம் வைக்க முடியும். திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ he improvised so much, that was amazing. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து அந்த மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். இன்வால்வ்மெண்ட், வாட் இஸ் இன்வால்வ்மெண்ட் அவர் பார்த்து இட் வாஸ் a beautiful learning experience. and not just மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. by the end I think everybody, even Fauziya madam, their team, so it was a very collaborative experience and thank you for the learning experience sir. Thank you Ganesh sir. அன்புராஜ் வந்து இந்த படத்துல வந்து சம்மந்தமே கிடையாது, ஆக்டரே கிடையாது. அன்புராஜ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர். ஆக்சுவலி மோஸ்ட் நான் லைஃப்ல வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஆக்சுவலி அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4 வருஷம் இருந்தாரு, அதனால 22 வருஷம் ஜெயில இருந்தாரு. வீரப்பனோட 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்போ now he is actually working for the welfare of tribal people. Whatever he does, he always does good for us. He's a great man. I'm very இந்த படத்துல வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்துல ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. ஆக்சுவலி he is doing as a மனசாட்சி. Few words. இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய மனசாட்சியா, இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். நான் அதுவும் சேதனை வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். அதுல நான் இன்னும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.